ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஜூன் மாதம் அப்படின்றாலே மம்மாவுடைய நினைவு நாள் அப்படின்ட்டு சொல்லலாம். நினைவு மாதம் அப்படின்ட்டு சொல்லலாம். நாம் கூட மம்மா சரீர விட்ட பிறகு நேற்று முதல் நாள் போகு வைத்த செய்தியை படித்தோம். அதாவது 26/6/1965 ஆண்டினுடைய ஆண்டில் எல்லோரும் மம்மாவை திரும்பவும் இந்த சாகார வதனத்திற்கு வர வேண்டும் அப்படின்று அன்பு கடிதங்கள் சொன்னார். ஆனால் பாப்தாதா அது முடியாது. ஆத்மா சரீரை விட்ட பிறகு அது மீண்டும் வராது அப்படி சொல்லிட்டு அன்பு நினைவுகளை கொடுங்கள் அப்படின்று சொல்லி அனுப்பியிருந்தார். 2வது நாளாக போக வைத்த அந்த செய்தியை நாம் பார்க்கலாம். 27/6/1965 ஆண்டு தாதி குல்சார் தாதி மூலமாக சூட்சும வதனவாசியாகி இருக்கக்கூடிய மம்மாவிடம் என்ன உரையாடல் செய்கிறார், அதை பற்றி 2வது நாளாக இன்றைக்கு நாம் பார்க்கலாம். அங்கு பாண்டவ பவன்ல இந்த விஷயம் நடக்கின்றது. நியமப்படி போக் ஸ்வீகாரம் செய்வித்த, அதாவது உண்ண வைத்த பிறகு இன்று இனிய மம்மா அவர்கள் சர்வசக்திவான் பாபாவுடன் சிம்மாசனத்தில், அதாவது கதியில் வீற்றிருப்பதை நான் பார்த்தேன். எவ்வளவு அற்புதமாக அந்த காட்சியை நம்மிடம் குல்சார் தாதி அவர்கள் விவரிக்கின்றார் சூட்சமத்தில். இருவரும் தங்களுக்குள் உரையாடல் செய்து கொண்டு அதிலே மூழ்கி போயிருந்தார்கள். யாராரு? மம்மா அவர்களும் பாப்தாதா அவர்களும். அழகான அந்த கதி அப்படியே அந்த எமர்ஜி செய்து பாருங்கள், எவ்வளவு அழகா இருக்கு அந்த கதி. சில வினாடிகள் வரை என்னை கூட அவர்கள் பார்க்கவில்லை. அதாவது சூட்சம வதனத்தில். பிறகு பாபா சொன்னார், மம்மா உங்களுக்காக பாண்டவனிலிருந்து யக்னத்தினுடைய பிரசாதம் போக் வந்திருக்கின்றது. அதனால இன்று நீங்கள் அந்த போஜனத்தை கூட மறந்து விட்டீர்கள் அல்லவா அப்படின்று பாப்தாதா மம்மாவிடம் கேள்வி கேட்டார். அதற்கு இன்று நீங்கள் கூறிக்கொண்டிருந்தீர்கள், மம்மா இன்று உங்களை சேவைக்காக அனுப்பட்டுமா அப்படின்று. அப்ப நான் சொன்னேன், பாபா இப்பொழுது நான் வதனத்திலேயே இருக்கின்றேன் அப்படின்று மம்மா அவர்கள் பாபாவிற்கு பதில் சொன்னார். எப்படி நான் சாகார பாபாவுடன் வாழ்ந்திருந்தேனோ அதே போல ஆகாரி வதனத்தில் உங்களுடன் சேர்ந்து வாழ்வேன் அப்படின்று மம்மாவும் சரி பதிலளித்தார். பிறகு மம்மாவிற்கு அனைத்து நெருக்கமான குழந்தைகளுடைய நினைவுகளை கொடுத்தேன். யாராரு இங்க மம்மாவிற்கு நினைவுகளை எல்லாத்தையும் சரி நினைவு கொடுத்து கொண்டே அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது. அப்போ மம்மா தன்னுடைய கண்கள் என்ற தூர திருஷ்டி கண்ணாடியில் ஒவ்வொருடைய அன்பு நிறைந்த நினைவு மூர்த்தியை பதிய வைத்துக் கொண்டிருந்தார். அது மட்டுமா, ஒவ்வொருவருடன் சரி சந்திப்பு நிகழ்ந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் மம்மாவுடைய கண்களானது குழந்தைகளுடைய அன்பினால் ஈரமாக்கி கொண்டிருந்தது. அதை அனுபவம் செய்யுங்கள். அப்படியே மம்மா சூட்சுமத்துல ஆகாரி உடலில் இருக்கின்றார், ஒளி உடலாக இருக்கின்றார். எதிரில் பாப்தாதா அவர்கள் இருக்கின்றார், எதிரில் இந்த பக்கத்துல குல்சார் தாதி இருக்கின்றார், ஒளி உடலாக. பிராமண குழந்தைகள் நினைவு செய்யும் பொழுது, அதை கேட்கும் பொழுது மம்மாவுடைய கண்களில் இருந்து அந்த ஈரம் வழிகின்றது. எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது இந்த காட்சி. மம்மா சொன்னார், மம்மா அனைவரையும் சந்திக்க செல்லலாமா? அப்போ மம்மா சொன்னாங்க, எப்படி பாபா வழி நடத்துவாரோ அதே போல நடந்து கொள்வேன். மற்றபடி பாபா என்னை மிகவும் களிப்பூட்டுகிறார், அதை நாளை சொல்கின்றேன் அப்படின்று மம்மா குல்சார் தாதியிடம் சொன்னார்.
பார்க்கலாம். நாளைக்கு என்ன விசேஷ நிகழ்ச்சியை நம்மிடம் சொல்லப் போகிறார் மம்மா அவர்கள். இது 2வது நாட்களாக இருக்கின்றது. நாளைக்கு என்ன சொல்லப் போகிறார்? சூட்சும வதனத்தில் என்ன நடக்கப் போகிறது அப்படின்று 3வது நாள் போக் விஷயத்தை பற்றி நாளைக்கு பார்க்கலாம். அச்சா! ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஜூன் மாதம் அப்படின்றாலே மம்மாவுடைய நினைவு நாள் அப்படின்ட்டு சொல்லலாம். நினைவு மாதம் அப்படின்ட்டு சொல்லலாம். நாம் கூட மம்மா சரீரம் விட்ட பிறகு நேற்று முதல் நாள் போகு வைத்த செய்தியை படித்தோம். அதாவது 26/6/1965 ஆண்டில் எல்லோரும் மம்மாவை திரும்பவும் இந்த சாகார வதனத்திற்கு வர வேண்டும் அப்படின்று அன்பு கடிதங்கள் சொன்னார். ஆனால் பாப்தாதா அது முடியாது. ஆத்மா சரீரம் விட்ட பிறகு அது மீண்டும் வராது அப்படி சொல்லிட்டு அன்பு நினைவுகளை கொடுங்கள் அப்படின்று சொல்லி அனுப்பியிருந்தார். 2வது நாளாக போக் வைத்த அந்த செய்தியை நாம் பார்க்கலாம். 27/6/1965 தாதி குல்சார் தாதி மூலமாக சூட்சும வதனவாசியாகி இருக்கக்கூடிய மம்மாவிடம் என்ன உரையாடல் செய்கிறார் அதை பற்றி 2வது நாளாக இன்றைக்கு நாம் பார்க்கலாம். அங்கே பாண்டவ பவன்ல இந்த விஷயம் நடக்கின்றது. நியமப்படி போக் ஸ்வீகாரம் செய்வித்த, அதாவது உண்ண வைத்த பிறகு இன்று இனிய மம்மா அவர்கள் சர்வசக்திவான் பாபாவுடன் சிம்மாசனத்தில், அதாவது கதியில் வீற்றிருப்பதை நான் பார்த்தேன். எவ்வளவு அற்புதமாக அந்த காட்சியை நம்மிடம் குல்சார் தாதி அவர்கள் விவரிக்கின்றார் சூட்சும. இருவரும் தங்களுக்குள் உரையாடல் செய்து கொண்டு அதிலே மூழ்கி போயிருந்தார்கள். யாராரு? மம்மா அவர்களும் பாப்தாதா அவர்களும். அழகான அந்த கதி அப்படியே அந்த எமர்ஜி செய்து பாருங்கள், எவ்வளவு அழகா இருக்கு அந்த கதி. சில வினாடிகள் வரை என்னை கூட அவர்கள் பார்க்கவில்லை. அதாவது சூட்சும வதனத்துல. பிறகு பாபா சொன்னார், மம்மா உங்களுக்காக பாண்டவனிலிருந்து யக்ஞத்தினுடைய பிரசாதம் போக் வந்திருக்கின்றது. அதனால இன்று நீங்கள் அந்த போஜனத்தை கூட மறந்து விட்டீர்கள் அல்லவா அப்படின்று பாப்தாதா மம்மாவிடம் கேள்வி கேட்டார்.